அதாவது அம்பேத்கர் மேல வந்து எவ்வளவு பாசம் உண்மையிலே எங்களுக்கு பாசம் இருக்கிறது, அதனாலதான் பேசுறேன். நல்லது, அவ்வளவு பாசம் இருக்கு. அதனால வந்து நீங்க வந்து வேதாரண்யத்தில் வந்து அம்பேத்கர் சிலையை உடைச்சாங்க, இவங்க ஆட்சியிலே நடந்துச்சு. ஒரு 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 போராட்டம் நடத்தியிருக்கலாம்ல. அம்பேத்கர் சிலையில் வந்து சார் நான் என்ன கேக்குறேன், மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாங்க, கனிமொழியை கூட்டிட்டு போய் ரவி குழந்தைவேல் இளம் விதவைகள் உள்ள தமிழ்நாடு என்று ரவி குழந்தைவேல் நீங்க பேசும்போது ஏதாவது நான் ஒரு என்னோட கருத்து நான் சொல்லிட்டேங்க, அவ்வளவுதான். கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லங்க. சரிங்க, ரைட்டுங்க, நீங்க நாகரிகம் கத்து கொடுங்க, நாங்க கத்துக்கிறோம். நீங்க பேசும்போது ஏதாவது நான் பேசினேன்னா பேசி முடிச்சிடுறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தியல் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக அமித்ஷா அவர்கள் முழுக்க முழுக்க சனாதனத்தை மையப்படுத்தி தான் அவர் பேசுகிறார். இந்த சனாதனத்தை வந்து இங்கே நடைமுறைப்படுத்த வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அந்த அரசியலமைப்பு சட்டம்ங்கிறது ஒரு ஜனநாயக கோட்பாடு. அந்த ஜனநாயக கோட்பாட்டை அழித்துவிட்டு சனாதன கோட்பாட்டை நிறுவ வேண்டும் அப்படிங்கிறத அவங்க முயற்சி செய்கிறாங்க. அதனால தான் இந்த பன்முகத்தன்மையை காலி செய்கிறது. அந்த பன்முகத்தன்மையை வந்து அப்படியாக இருந்தா அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட 75வது ஆண்டு விழாவை ஒட்டி அந்த சிறப்பு விவாதத்தை ஏன் அவங்க கொண்டு வரணும்? இல்லை, நீங்கள் அதைத்தான் சொல்கிறேன் நான். அது வந்து நீங்கள் வந்து அம்பேத்கரை பூஜிப்பது போல அல்லது அம்பேத்கரை வந்து நாங்கள் வணங்குவதைப் போல அம்பேத்கருடைய தத்துவத்தை அல்லது அந்த அடையாளத்தை அந்த ஐடியாலஜிக்களை வந்து அவங்க வந்து கபலீகரம் செய்ய முயற்சி செய்கிறாங்க. இவரை வந்து நம்ம வந்து உள்வாங்கி தான் அவரை செரிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் அதை வந்து கொண்டு போகிறாங்க. நீங்கள் வந்து நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிறோம்னா அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் சாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ இனப்பாகுபாடு கூடாது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. ஆனால் குடியுரிமை திருத்த சட்டத்தை நீங்கள் எப்படி கொண்டு வரீங்க? நீங்கள் மத பாகுபாடோட தான் கொண்டு வரீங்க, இனப்பாகுபாடோட தான் நீங்கள் கொண்டு வரீங்க. அப்போ அதிலே நீங்கள் அடிபட்டுருது, எல்லாத்தையும் அடிபட்டுறீங்கல்ல. நீங்கள் பன்முகத்தன்மை அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரே நாடு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் என்னவா படைக்க விரும்புகிறீங்க? இந்து ராஷ்டிரத்தை படைக்க விரும்புகிறீங்க. இந்து ராஷ்டிரம் தானே உங்களுடைய நாடு. அதை தான் நீங்கள் சாவர்கருடைய நாட்டை நீங்கள் உருவாக்க நினைக்கிறீங்க. இது கூட வந்து நீங்கள் வந்து ஆதரிச்சிருங்க, அதிமுக ஆதரிச்சுட்டு நீங்கள் வந்து வாக்களிச்சுட்டு நாங்கள் சனாதனத்தை எதிர்ப்போம் அப்படின்னு சொன்னால் எப்படி எதிர்க்க முடியும்? அடிப்படை கொள்கைகளை நீங்கள் விட்டுட்டு நீங்கள் வெறுமனே நாங்கள் எதிர்க்கிறோம்னு சொன்னால் அது எப்படி சரியாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை நான் வைக்கிறேன் நான் இந்த இடத்துல. இந்த ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இருப்பு அப்படிங்கிறதே வந்து நீங்கள் அடிப்படை கொள்கைகள் இது ரொம்ப முக்கியமானது. மாநில உரிமை தான் அடிப்படையான கொள்கை. நீங்கள் அதை விட்டுட்டிங்கன்னா நீங்கள் என்ன பேச முடியும்? உங்களை வந்து அப்படியே முழுக்க அவங்க சிதைக்கிறாங்க. எப்படி வந்து இந்தியா முழுக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய அஜெண்டா என்ன அப்படின்னா, மாநில கட்சிகளை வந்து பலவீனப்படுத்துவது. முன்பு வந்து தேசிய கட்சிகள் வந்து வளர முடியாதது காரணம் அப்படிங்கன்னா, மாநில கட்சிகள் வலிமையாக தேசிய கட்சிகள் அதிமுகவாக இருக்கலாம் இல்லை காங்கிரஸாக இருக்கலாம், அது வந்து போயிடுது. இப்போ மாநில கட்சிகள் வந்து வலிமையாக இருக்குது. அப்போ மாநில கட்சிகளை வந்து நீங்கள் வந்து நிலவலை வைக்கணும்னா ஒரு மாநில கட்சியை வந்து அவங்க வந்து எடுத்து அவங்க வந்து அதை சேதராப்படுத்துறது. இன்னைக்கு அந்த அஜெண்டா வந்து மகாராஷ்டிராவில் சிவசேனாங்கிற ஒரு மாநில கட்சி, அந்த கட்சியை வந்து நீங்கள் ஏக்நாத் சிண்டே மூலம் உடச்சி கொண்டு வந்தாங்க. இதே ஃபார்முலா தான் இன்னைக்கு நீங்க அதிமுக வச்சு இங்க கொண்டு வந்து முயற்சி பண்றாங்க. இது அதிமுக மிகப்பெரிய ஆபத்து. நீங்க அம்பேத்கருக்கு நீங்க வந்து கொதிக்கலைன்னா அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது நீங்க வந்து அது நீங்க வந்து என்னவா பாக்குறீங்க அப்படிங்கறது மக்கள் பாத்துக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நாங்க பாக்குறோம். அதனால முதல்ல வந்து இந்த இருப்பை பாதுகாப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனால வந்து விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு இந்த களத்தில் நிக்கிறோம்னா கோட்பாட்டு பலம் தான் எங்களுக்கு, இந்த வாக்கு வங்கி பலம் இல்ல, கோட்பாட்டு பலம் தான் எங்களை இங்க இந்த இடத்துல நிறுத்த வச்சிருக்கு.